உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நாம கேட்டதுமே புரிந்து கொள்ளணும். எதற்கு அப்படின்னா, அப்போதுதான் நாம் பலன் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம பலன் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் நாம வாழ்க்கையில் செழிப்பையும் சிறப்பையும் காணணும் அப்படின்னா, ஆசிரின் மேல் ஆசிரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை முதல்ல கேட்கணும். வார்த்தையை கேட்டால் மாத்திரம் போதாது, அதை புரிந்து கொள்ளணும். நாம கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும், வேதத்தின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்மால புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனாலும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். எப்படி நாம முயற்சி செய்யணும்? அதற்கு ஒரு சிறந்த வழி நாம திருப்பலியில கலந்துக்கிறது. திருப்பலியில நாம கலந்து கொள்ளுகிற பொழுது அங்கே நமக்காக வேதம் வாசிக்கப்படும். வாசிக்கப்படுகின்ற வேதத்திலிருந்து குருவானவர் உங்களுக்கு பிரசங்கிப்பார். அப்படி பிரசங்கிக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, கேட்டதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அநேகர் சொல்ல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், நான் ஒரு பிரசங்கம் பண்ணுகிற வேளையில அந்த பிரசங்கம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் நான் பிரசங்கிப்பேன். அதுல ஒரு சிலர் என்கிட்ட சொல்லிப்பாங்க, இன்னைக்கு நீங்க வைத்து கொண்ட பிரசங்கம் எனக்கே வைத்து கொண்ட பிரசங்கமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி. அதுல நான் யோசிப்பேன், சரி, நான் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இதை குறித்து பிரசங்கித்தேன். அது என்ன, இந்த குறிப்பிட்ட நபர் தனக்காக இந்த பிரசங்கம் சொல்லப்பட்டது அப்படின்னு ஃபீல் பண்ணார் அப்படின்னு. அன்பின் உள்ளங்களே, நான் ஒரு பிரசங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது, ஆயத்தம் பண்ணுகின்ற பொழுது, இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆயத்தப்படுத்துவது ஆரம்பிப்பதே கிடையாது. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நாவை பயன்படுத்தி யாரை தொடணுமோ அவர்களை தொட்டுக் கொள்வார். அதுதான் தெய்வத்தினது வல்லமையாகும். குருவானவர் என்பது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தின் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் குருவானவரது வார்த்தைகளை கிடையாது, அது தெய்வத்தின் வார்த்தைகள். நீங்க திருப்பலி பூசையில கலந்து கொள்ளுகிற வேளையில அன்னைக்கன்னு சொல்லி குருவானவர் பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கே சொந்தமானதாக இருக்கும். ஏன்னா நீங்க திருப்பலிக்கு வருகின்ற வேளையில ஏதோ ஒரு பாரத்தோடு வருவீர்கள், ஏதோ ஒரு சுமையோடு வருவீர்கள், அல்லது ஏதோ ஒரு தேவை குறித்து ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்த மாட்டாரா அப்படி என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு வருவீர்கள். இதை புரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் உங்க கூட பேசணும் அப்படின்னு சித்தம் கொள்வார். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் உங்களை கவனமாக கேட்கும்படி எதிர்பார்ப்பார். நீங்க என்ன பண்ணிப்பீங்க? அங்கே வாசிக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாவற்றையும் கவனமாக கேட்பீர்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த வாசகத்தினுடைய அர்த்தம் சமயங்கள்ல உங்களுக்கு புரியாது. வாசகமாக இருக்கட்டும், இரண்டாவது வாசகமாக இருக்கட்டும், அல்லது போனால் திருப்பாடலாக இருக்கட்டும், நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும், இதுல எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு புரிந்து கொள்ளாத அந்த பகுதி இருக்கிறது. சமயங்களில் அதை குறித்து தான் உங்களுக்கான பிரசங்கம் பிரசங்கிக்கப்படும். அந்த பிரசங்கத்தின் வேளையில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்ன புரிஞ்சுப்பீங்க? அந்த வேத பகுதியினுடைய முழு அர்த்தத்தை மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் இந்த திருப்பலிக்கு வந்தது இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதே எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நீங்க மனதுல உறுதி கொள்ளணும் என்பதற்காக. ஆகவே அன்பின் உள்ளங்களை, ஆண்டவரது வார்த்தையை நீங்க கேட்டா மாத்திரம் போதாது, புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளணுமாக இருந்தா திருப்பலி பூசைய நீங்க தவற விடாதீங்க. உங்களால சர்ச்சுக்கு போய் திருப்பலி காண முடியாது போனாலும் கூட, இன்னைய தேதிக்கு யூடியூப்ல எத்தனையோ திருப்பலி பூசைகள் உங்களுக்காக குவிந்து கிடக்கின்றன. அதுல ஏதாவது ஒரு திருப்பலிய அன்றாடம் பார்த்து கொள்ளுங்கள். அதற்காக இதையே நீங்க உங்களது பழக்கமாக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா சமயங்கள்ல நீங்க இப்படி யோசிக்கலாம், ஃபாதரை சொல்லிட்டாரு, நீங்க சர்ச்சுக்கு போய் பூசை பார்க்க தேவையில்ல, யூடியூப்லயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது தப்பு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வேளையில உங்களால சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்தா, அட்லீஸ்ட் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற வேளையில
யாராவது ஒரு சுவாமியாருடைய பூசையை யூடியூப்ல தட்டி பார்த்துடுங்க. ஏன்னா அன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பிரசங்கம் உங்களுக்கானதாக இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் உங்க கூட பேசிக்கலாம். ஆண்டவர் பேசுகின்ற பொழுது நீங்க கேட்டு புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அன்னைக்கு உங்களது ஆசிரை நீங்க தவற விட மாட்டீங்க. இந்த திருப்பலியை நீங்க பார்த்து கொண்டு இந்த திருப்பலியில நீங்க பங்கு பெற்று கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் மனதில் வைராக்கியம் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த திருப்பலியில நற்கருணை எழுந்தேற்ற வேளையில நீங்க 7 தேவைகள் குறித்து ஜெபிக்க போறீங்க. அந்த 7 தேவைகளும் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் கைகூடி வரும். நிச்சயமாக அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 100க்கு 100% நீங்க கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை வைராக்கியமாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். திருப்பலியில் தொடர்ந்து நாம் கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியில் நீங்க வேண்டி ஜெபிக்கின்ற 7 காரியங்களும் உங்களது வாழ்க்கையில் கைகூடி வர என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நீங்கள் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.